புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்கக் கோரி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. ஒப்பந்த ஊழியர்கள் 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இதில் 13 ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் தற்போது வரை மாத ஊதியமாக 13,000 ரூபாய் அவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இவர்களுக்கு ஒப்பந்த ஊழியர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை என கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் அந்த ஊதிய உயர்வை வழங்க வேண்டும், தனியாருக்கு நிகராக இந்த ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தது போல் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்னெடுத்து நேற்று முதல் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டமாக நடத்தி வருகின்றனர். இதனால் அங்க குழந்தை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த போராட்டமானது இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். புதுச்சேரி அந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மருத்துவமனை மூலமாக எந்த ஒரு நோயாளிக்கும் தொய்வு இல்லாமல் மருத்துவர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த போராட்டம் இவருடைய ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கான அரசு சுகாதாரத்துறை இயக்குனர் இதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். இன்று இல்லை நாளைக்குள் இந்த இவருடைய ஊதிய உயர்வு பிரச்சனை தீரும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.